இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசி. குரோதி வருடம் 14/4/2024 முதல் 13/4/2025 வரை உள்ள ஒரு வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, வரும் நாட்களில் அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ராசி என்னவென்றால் அது கன்னி ராசியாக தான் இருக்கும். மிகச் சிறப்பான பலன்களை அடுத்து ஒரு வருடத்துக்கு அடைய போகிறீர்கள். ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ளார். அது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாக மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி 6இல் சஞ்சரிப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். அதிலும் குறிப்பாக சனி உபஜயஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலே எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் மிகவும் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது 6இல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு ஏற்படுத்துவார். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். குறிப்பாக தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 1/5/2024 முதல் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். குரு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மே 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சாரம் செய்கின்ற பொழுது ஜென்ம ராசி 3, 5 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்வார். இது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு தொந்தரவு தந்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். அடுத்து குறிப்பாக தொழில் நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நவீன யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு யோகமும் நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். கடந்த காலங்களில் வேலையாட்கள் சில தொந்தரவுகளை உங்களுக்கு தந்து கொண்டு இருந்திருப்பார்கள். தற்போது அந்த தொந்தரவுகள் எல்லாம் மறைந்து அவர்கள் அவர்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாகவும் வெளிநாடுகள் மூலமாகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியானது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. அடுத்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை வருகின்ற நாட்களில் பெற முடியும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பதவி உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வருகின்ற நாட்களில் உண்டு. சனி குரு 2 பிரதான கிரகமும் இந்த வருடம் முழுவதும் சாதகமான நிலையில் இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் கேது 7ஆம் வீட்டில் ராகு இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்கிறது. 1/7 ராகு கேது சஞ்சாரம் செய்வதால், அதாவது 7ஆம் வீட்டில் ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளியிடம் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக வரும் நாட்களில் ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடைய முடியும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம் மற்றும் ஜோதிடர்கள் மாநாடு. தொடர்புக்கு 7200163001 9383763001. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது, ராவுகால நேரத்தில் அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவது, அடுத்து குறிப்பாக உங்களால் முடிந்த இறை பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது கூட ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். நேயர்களே, கன்னி ராசிக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை இதுவரை கூறினேன். மற்ற ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.